ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த குட்லு ஃபேமிலி. நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா அப்பா கூட இருக்கும்போதெல்லாம் நம்ம ஒரு ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னா நம்ம போய் நமக்கான ட்ரெஸ்ஸு, செப்பல்ஸு, அப்புறம் ஹேண்ட்பேக்ஸு, மேக்கப் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி தான் பார்த்துட்ருப்போம். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் நம்ம அம்மா ஒரு கிச்சன் செக்ஷனில் போய் நின்றுட்டுருப்பாங்க. நம்ம ஏன்டா அவங்க இப்படி நிற்கிறாங்க, எங்கே வந்தாலும் கிச்சன் செக்ஷன் தான் பார்க்குறாங்கன்னு நினப்போம். ஆனால் அது நம்மளுக்கு அப்போ புரியல. நமக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நம்ம கடைக்குள்ளே போகிறோன்னே கிச்சன் செக்ஷனுக்கு தான் போகிறோம். அது இல்லாமல் குழந்தெல்லாம் வந்துருச்சுன்னா சொல்லவே வேணாம். பேபிக்கு சாக்ஸ் வாங்குறோமா, கேப் வாங்குறோமா, அந்த மாதிரி போயிடுறோம். இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் ஒரு ஸ்டேஜுக்கு போனால் தான் அந்த ஸ்டேஜில் இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நமக்கு புரியுது. இந்த மாதிரி யாராவது ஃபீல் பண்ணியிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி நாங்கள் நேற்று விண்டோ ஷாப்பிங் பண்ணலான்னு தான் போனோம். எல்லா தேவையான திங்ஸ் எல்லாமே வீட்டில் இருக்குது. எதுவுமே வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்ட்ரோலில் தான் போனேன். ஆனால் அங்கே போய் ஆஃபரை பார்த்தோன்னே என் மைண்ட் அப்படியே மாறிடும். பக்கத்தில் உள்ள கடைக்கும் ஆஃபர் போடுறதுக்கு ஒரு 50 பைசா தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் நம்ம அது கம்மியாக இருக்குது இது கம்மியாக இருக்குதுன்னு எடுத்து இவ்வளோ திங்ஸ் வாங்கினது தான் மிச்சம். இந்த மாதிரி பழக்கம் யாருக்காக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.